சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்த கத்திரிக்காவை தான் பறித்து அதில் தான் கத்திரிக்காய் பொரியல் செய்திருக்கேன். ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நான் வந்து முதலே கட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ எடுக்க முன்னாடியே. ஸோ நான் எப்படி கட் பண்ணேன்னா, இப்போ முழுசாக இருக்கும்ல அந்த கத்திரிக்காவை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு சைடு அந்த 2 ஹாஃபாக கட் ஆயிரும்ல, அப்புறம் ஸ்லிட் பண்ணணும். இந்த மாதிரி நைஃப் வச்சு நான் எப்படி இந்த நான் பண்ணுறத பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிடணும். ஸோ அது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கத்திரிக்காவை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போலேருந்து ஒரு பர்பிள் கலர் தண்ணி வரும்ல, அது நல்லா கழுவி அந்த தண்ணியை தூர விட்டுறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த நல்லா பாயில் ஆச்சுல வாட்டர், அதில் வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதில் போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. ஸோ நான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம சாம்பார் பொடி, தேவையான அளவு சாம்பார் பொடியும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பஜ்ஜி மாவுக்கு எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு அயன் பேனில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அயன் பேனில் ஃப்ரை பண்ணால். ஸோ நான் வந்து இது டீப் ஃப்ரைலாம் கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தான் ஆயில் விட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் பொரிக்க போகிறோம். இப்போ நான் ஆயில் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம இந்த பஜ்ஜியை வந்து நம்ம எப்படி இந்த கடலை மாவில் முக்குவோமோ அதே மாதிரி இந்த சாம்பார் பொடியில் இந்த கத்திரிக்காவை நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து இந்த ஆயிலுக்கு மேலே நம்ம வந்து பரத்தி வைக்க வேண்டியதான். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயையும் நல்லா டிப் பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அது ஆயிலுக்கு மேலே. ஸோ நான் கொஞ்சமான ஆயில் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆயிலெலாம் தேவையில்லை. நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இந்த சாம்பார் பவுட்ரு வந்து ஒரு ரொம்ப வீட்டில் பண்ண பவுட்ரு தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த சாம்பார் பொடி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பரத்தி விட்டுட்டு ஹீட்டை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஹைலே வச்சுட்டு நீங்கள் திருப்பி விடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த சைடு போட்டிருந்தோம், இப்போ திருப்பினோடனே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் எல்லா கத்திரிக்காயையும் ஃப்ளிப் பண்ணிடணும் நல்லா அதர் சைடுக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் ஆயிலே பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல். இது வந்து இந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு சீக்கிரமாக எப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பாருங்கள் ஒரு சைடு வெந்தாச்சா. ஸோ இன்னொரு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம் அதர் சைடு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் அதர் சைடும் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் நல்லா மொறுன்னு ஆயிருக்கு பாருங்கள். பாருங்கள், நான் டீப் ஃப்ரையே பண்ணலை, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி தான் நான் அந்த கத்திரிக்காய் பொரியலை செய்திருக்கேன். கத்திரிக்காய் வேக வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆயில் வந்து விடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி குக் ஆகிட்டு பார்த்தீங்களா. அதனால் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் பொரிச்சா போதும். ஸோ இது வந்து சாம்பார் நீங்கள் வச்சிங்கன்னா, புளிக்குழம்பு, அப்புறம் வந்து கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா, இந்த சைடில் இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக எவ்வளோ ஈஸியாக அந்த கத்திரிக்காய் பொரியல் செய்துட்டேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டில் வளர்ந்த கத்திரிக்காய் வாங்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் வந்து பறித்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் செய்கிறோம்ல, அது ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த கத்திரிக்காய் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வளர்ந்த கத்திரிக்காய். ஸோ வந்து பாருங்கள் சூப்பராக ஒரு கத்திரிக்காய் பொரியல் செய்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கீரை கடைஞ்சிருக்கேன். ஸோ அந்த கீரை ரைஸில் கீரை சூடாக ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் அந்த கீரை கடைஞ்சதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே கத்திரிக்காய் பொரியல். நீங்கள் உடனே கத்திரிக்காய் வாங்கி இந்த கத்திரிக்காய் பொரியலை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.